கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று தாவீது சொல்கிறார். நாம் ஜெபத்திலே விசுவாசத்துடன் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். யோவான் 16:24 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபத்திலே கேட்கும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்களே தடையாயிருக்கிறது. அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு நம்முடைய பாவங்களே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம் ஜெபம் கேட்கப்பட நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:27 வாசிக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அன்னாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பாடுகளும் இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபத்திலே உறுதியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்திலே கேட்டுக்கொள்ளும்போது அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அன்னாள் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். அன்னாளுக்கு தேவன் 7 பிள்ளைகளை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கு அதிகமாய் நமக்கு செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபித்த பிறகு துக்கமுகமாக இல்லாமல் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். மத்தேயு 7:7 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.